எந்த சவுண்டும் இல்லாம அது ஆல்மோஸ்ட் ஒரு 20 நிமிஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஓடிட்டு இருக்கு. அப்படியா 10 பேர் 15 பேர் வரைக்கும் அரைக்கலாம். ஆனா நம்ம ட்ரம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோங்க. பாருங்க, இந்த 500 ரூபாய்க்குள்ள ஒரு பொருள் 1500 2000 ரூபாய்க்கு மிக்ஸி. ஆனா வெறும் 500 ரூபாய்க்கு கல்லுல நீங்க அரைச்ச டேஸ்ட் பாருங்க, அம்மியில அரைச்ச டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இப்ப போதுமா? இப்ப ரிசல்ட் பாத்துக்கலாமா? துவையல் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? அரைச்சு முடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ண போறோம். ஆஃப் பண்ணிட்டு இது டேஸ்ட் எப்படி வந்திருக்கு, இது வந்து இன்னொரு இதுல பிளேட்ல எடுப்போம். இதை வெளியில எடுக்கும்போது இந்த துவையல் வந்து எந்த அளவுக்கு கட்டியா இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு, நைஸா இருக்குங்கிறத நீங்க அப்படி லைவாவே பாருங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து எப்படி சட்னி ட்ரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மசாலா ட்ரம்ல இது நீங்க வந்து அரைக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க. இதை வந்து நம்ம லைவாவே நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, பொரியக்கடலையில இருந்து எல்லாமே நம்ம எப்படி தேங்காய் துருவனதுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ரிசல்ட்டை பார்க்க போறோம். எதுவும் ஸ்பூனா இப்போ ஆஃப் பண்ணிட்டு அப்படி எடுத்துக்கலாம். அப்படிதானே? எங்க ஏதாவது பிளேட்ல எடுக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தை எடுங்க. அந்த இதில் எடுத்துலாமா, இதுல எடுத்துலாமா? தேங்காய் துருவல சரி. இவ்வளோன்னா ஓடிக்கிட்டே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? மோட்டர் ஹீட் ஆகலைன்னா பரவாயில்லையா? மோட்டர் ஓடுனதே தெரியலையே. ஆஃப் பண்ணலாமா? அடாடா 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 அடாடா, சார் அருமையாலாம் இருக்கு. அப்படி எடுத்துலாமா? போதுமா? இப்போ ரிசல்ட் எது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க, நம்ம கல்லை எடுத்துட்டு தேங்காய் சட்னி எந்த அளவுக்கு டேஸ்டா வந்திருக்கு, எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குங்கிறத பார்ப்போம். ஏன்னா அரைப்படுறது ரொம்ப முக்கியம். நம்ம மிக்சியில அரைக்கிறதுக்கும் இதுல 5 நிமிஷத்துல நம்ம அரைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாவ் அடாடா அடாடா, அவ்வளவுதாங்க, வெளியே எடுத்துக்கலாங்க. சட்னி ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதே இதுல நீங்க அரிசியும் அரைச்சிக்கலாம். அரிசி உளுந்து போட்டு கூட நீங்க 2 டம்ளர் பெரியவங்களுக்காக நீங்க ஈஸியா அரைச்சிக்கலாம். பாருங்க, 1 லிட்டர் ட்ரம் வாங்கினா நீங்க எல்லாமே செஞ்சுக்கலாங்க. சட்னி அரைச்சிக்கலாம், தேங்காய் துருவிக்கலாம். வயசானவங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதே அரைச்சிக்கலாம். பாருங்க, ரிசல்ட் பாருங்க. நம்ம அடுத்து தக்காளி சட்னி அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஆட்டாட்டாட்டா அப்படியே ஒரு தோசை மட்டும் தோசையும் இப்ப பாருங்க, இந்த சட்னி கீழே இப்ப பாருங்க, நம்ம ட்ரம்ல அரைச்ச சட்னி, மசாலா சட்னி ட்ரம்ல அரைச்சது